இடிச்சாலும் பெண்டிலும் இருந்தவ அது என்னண்டா அவள் வேறு ஆக்களோட தோட்டம் இருப்பு பெண்டில் அப்போ இவள் நஞ்சு சாப்பாத்த பிரியன் வர போட்டு கொடுத்தவள் என்னதுக்கு இந்த பெயிண்ட் அடிச்சா நீ இது பெயிண்ட் நான் அடிக்கல எங்களோட வீடு கட்டப்படுது வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க ஊத்துப்பட்டு நேற்று இது பண்ணி கண்டாரு ஜூஸ் மாம்பழம் ஜூஸ் ஓடியாரு போம் போ சரி மாம்பழம் ஜூஸ் நான் காசா பண்ணியா வேண்டாம் சரி சரி நான் வேண்டாம் வேண்டாம் மாமா வேண்டாதே வேண்டாதே போ மாமா வேண்டாதே போ அப்ப நான் சித்தா கவலை இல்லை உனக்கு ஏன் சாகுற கதை சொல்ற வாழ்ற வயசுல என்ன செய்யற எப்பா அண்ணா இங்க வந்தவனோ உனக்கு என்ன தெரியும் அவன் வர இல்லை அண்ணே சரியா காசு எண்ணி பார்த்த நீ அண்ணே இல்லை ஆ நீ தந்தால் நான் என்ன மாட்டேன் கடைசி வரைக்கும் என்ன மாட்டேன் என்ற பிள்ளை போய் சொல்ல மாட்டேன் ஆரோடும் பாதாட தயார் அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா அக்கினி. ஓகே, நாங்கள் வந்து இப்படி வந்து கதைக்கிறதால இதை வந்து நாங்கள் வியூவில் போட்டிருக்க வேண்டிய வீடியோ அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. வந்து நாங்கள் இந்த வீடியோ வந்துட்டு வ்ளாக் தான் செய்கிறோம். என்ன சொல்கிற வந்து கொஞ்சம் இறங்கி ரெண்டு கதைக்கு வந்து கொஞ்சம் பஞ்சியாக இருக்குது. இன்று தினம் வந்து கவிதாசன் வரையில் ஸோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ வந்து எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தொட்டில் அடிக்க வந்துருக்கோம். அப்புறம் சினே எப்படி ஒருத்தன் கோடிக்கான் நின்று கேட்டுவான். ஓகே, அப்போ எங்கே நிற்கிறீங்கன்னு கேட்டவன். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து இப்போ தொட்டில் அடிக்க வந்திருக்கோம். ஸோ வந்து எதுக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அம்மாக்கள்கிட்ட நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 25 நாளைக்கிட்ட ஆகப்போகுது. ஸோ வந்து அம்மாக்களுக்கான மாதாந்த கொடுப்பனவு கொடுக்குற வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி போயிட்டு வந்துட்டு கொடுத்துட்டு அப்படி வந்து அவங்களோட கொஞ்சம் வந்துட்டு சந்தோஷமாக பெம்பலாக வந்துட்டு காய்ச்சி பேசி வந்து சிரிச்சிட்டு போகிறோம். உண்மையாக சொல்லணும்னு சொன்னால் அந்த இது இருக்குது தானே, என்ன சொல்கிற அந்த ஒரு பெயின் இருக்குல்ல, அதாவது வந்துட்டு அந்த பிள்ளை இல்லாத வலின்றது அது வந்து இப்போ கிட்டத்தட்ட அவங்களுக்கு இப்போ புதுசு இல்லை. அவங்களுக்கு இப்போ 40 வருஷத்துக்கிட்ட அது நான் அம்மாக்களோட கல்யாணம் கட்டி, ஆனால் வந்து அந்த ஒரு வலியோடு அவங்க வந்து பல வருடங்கள் வந்து வாழ்ந்தவங்க இருந்தவங்க. அப்போ இப்போ எங்களை கண்ட பிறகு உண்மையாக சொல்லணும்னு சொன்னால் இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து அவங்களுக்கு அந்த ஒரு பெயின் வந்து இல்லாத மாதிரி எனக்கு நம்பிக்கை இருக்குது. நாங்கள் அதை வந்து குறைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்மளால் அவங்களோட கதை பேச்சில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். வந்து அப்போ நாங்கள் உண்மையை சொல்லணும்னு சொன்னால் வந்து ஃபோனில் எல்லாம் கதைக்கிறதெல்லாம் சரியான மாதிரி குறைவு. நேரில் வந்து கதைக்கிறப்ப மட்டும்தான் வந்து நல்ல மாதிரி அவங்களோட சந்தோஷமாக அவங்கள சந்தோஷப்படுத்திட்டு வந்துட்டு போகிறாங்க. அப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 25 நாள் ஏப்ரல் நாங்கள் வந்துட்டு இன்றைக்கு வந்துட்டு போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் போய் வந்து அவங்களோட கொஞ்சம் கதைச்சி பேசி அவங்களோட மாதாந்த கொடுப்பனவையும் வந்துட்டு கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்கள கொஞ்சம் சந்தோஷப்படுத்திட்டு போகிறோம். ஸோ அதைத்தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதை பார்க்குறதுக்கு முன்னே வந்து எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. எஸ், அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு அப்போ அம்மாக்களுக்கான மாதாந்த கொடுப்பனை வந்துட்டு சூரியன் வந்துட்டு ஃப்ரான்ஸ்லேருந்து அனுப்புகிறவர். என்ன சொல்கிறது, உண்மையிலே வந்து அண்ணா வந்து அனுப்புகிறாரோ இல்லையோன்றபடி நான் செக் பண்ணுறதே இல்லை. அவர் வந்து தண்டை கடமையை தான் சரிவர செய்வார். ஆனால் அவர் அனுப்ப முன்னமே நாம் வந்துட்டு கொடுத்துருவோம், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் அண்ணா வந்துட்டு அதை பார்த்துட்டு கரெக்டாக வந்துட்டு போடுவார். அப்போ உண்மையிலே வந்து அண்ணனும் இப்போ நிறைய காலமாக வந்து அம்மாவுக்கான உதவியை வந்து செஞ்சு கொண்டிருக்கிறார், அதில் மாற்றம் இல்லை. ஸோ அண்ணாவுக்குமே நாங்கள் இந்த டைமில் ஒரு பிக் தேங்க்ஸ் வந்து சொல்லிக்கொண்டு நாங்கள் வந்து இப்போ இங்கே தலை வெளுக்கிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளுக்கிட்டு வந்து நாங்கள் இப்போ அம்மாக்கிட்ட போகிறோம். ஸோ அவங்களோட உடல் நிலைமைகள் என்ன மாதிரி இருக்குது கொள்ளுன்னு சொல்லி தெரியல. நான் கணக்கனாக வந்து கதைக்கல. உண்மையில் வந்து கடைசி காலத்தில் வந்து அவங்களுக்கு நாங்கள் வந்துட்டு கிடைச்ச ஒரு கிஃப்ட் தான் வந்து சொல்லணும். அதை நாங்களே சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். என்ன சொன்னால் ஒரு சொல்ல மாட்டாங்க. இப்போ என்ன சொன்னால் தெரியும் தானே, காலம் அப்படியானது. அப்போ அதால் நாங்களே வந்து சொல்லிக்கொள்கிறோம் இந்த எங்களோட ஒரு சந்தோஷத்துக்காண்டி. உண்மையுமே வந்து அதுதான். அப்போ யோசிச்சுப்பாங்க, இப்போ விடிஞ்சதுலேருந்து இரவு மட்டும் ஒரே
சூழல், ஒரே நிகழ்வுகள், நாளாந்தம் ஒரே செயற்பாடு இருந்தால் இவ்வளோ போர் அடிக்க மாட்டோம். இப்போ நாங்கள் வேறாங்க ஒரு நாளைக்கு விடிஞ்சேக்கு வந்து எத்தனை இடங்களுக்கு போகிறோம், எத்தனை கடைகளுக்கு போகிறோம், எத்தனை மனிதர்களை பார்க்குறோம், எவ்வளோ நிகழ்வுகளை வந்துட்டு சந்திக்கிறோம். அப்போ எங்களுக்கு வந்துட்டு நாள் போகிறது தெரியலை. ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் அதுலேயும் ஸ்பெஷலாக அம்மா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன சொல்கிறது, எனி டைம் வந்து வீட்டான் என்ன. அப்போ வீட்டான்னு சொன்னால் வந்து அவ்வளோ ஒரு ஒரு என்ன சொல்கிற ஒரு போராக இருக்கும் என்ன. போரண்டைக்குள்ளே அதுக்குள்ளே பல கவலைகள் கூட வரலாம். அப்போ அப்படியான ஒரு கட்டத்தில் நாங்கள் போய்க்குள்ளே எங்களை கண்டுட்டு மனசி வந்துட்டு ஒரு கொஞ்சம் நேரம் சந்தோஷமாக ஆச்சுன்னு சொன்னால் அது வந்து அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். அதுவும் வந்து நாங்கள் என்ன சொல்கிறது, நாங்கள் போய் வந்து இந்த வீடியோ எடுக்கிற மாதிரிக்கு எல்லாம் வந்து போகிறதில்ல. போகிறது வந்து கேஷுவலாக அவங்களோட பிள்ளைகள் மாதிரி தான் வந்து போகிறது கொள்வது எல்லாமே வந்து செய்கிறது அப்படி தான் வந்து. அப்போ அதால் வந்து அது அவங்களுக்கான ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை வந்து கொடுக்கும். அம்மா கூட நாங்கள் இன்றைக்கு எவ்வளோ காலமாக பயணிக்கிறோம்ன்றதும் வீடியோ பார்க்குறவங்களுக்கு நல்லா வந்து தெரியும். வந்து என்ன சொல்கிறேன், நான் வந்து எல்லாருக்கும் வார்த்தை விடுறேன்னு இல்லை, ஒரு சில பேருக்கு தான் வந்து சில விஷயங்களை கதைக்கிறது. அந்த வகையில் நாங்கள் தொட்டிலடி அம்மா கூட வந்து எக்காலம் சென்றும் ஏன்னா அம்மாக்களுக்கு அதாவது இந்த காலம் சாவுக்கு மூப்பில் வேண்டியில் யாருக்கு என்ன நடக்குன்றது தெரியாது. ஆனால் அம்மாக்கள் இருக்கும் காலம் வரைக்கும் ஈவன் அம்மாக்களுக்கு எது முன்னே நடந்தாலுமே கூட வந்து அந்த இடத்துல நாங்கள் கட்டாயம் வந்து சமூகம் அளித்து அந்த கடமைகளை வந்து நாங்கள் கட்டாயம் செய்வோம். அதில் மாற்றம் இல்லை. ஆனால் அவங்க வந்து இன்னும் கனகாலம் இருப்பாங்க. அவங்களோட மனசுக்கு வந்து இன்னும் நிறைய காலம் இருப்பாங்க. எவ்வளவுதான் வருத்தம் துன்பம் இருந்தாலும் அதை காட்டிக்கொள்ளாத அந்த ஒரு சிரிச்ச முகம் அவங்கள கட்டாயம் நிறைய காலம் வந்து வச்சிருக்கும். அதில் மாற்றமும் இல்லை. இப்போ நாங்கள் வந்து அங்கிட்ட வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். ஸோ போனால் வந்து அங்களும் வந்து வீடியோ முடிகிற வேலை கேட்பார். ஒரு 1000 ஒன்று இருந்தால் தான் வந்துட்டு போவான் கல்லுக்கு அப்படின்னு சொல்லுவார். அப்போ அதுக்கு ஒரு 1000 வந்துட்டு ரெடி பண்ணி கொண்டு வரோம். நாங்கள் விதைக்கே வந்து மாற்றி கொண்டு அதே நேரம் அவங்களுக்கான மாதாந்த கொடுப்பனை வந்து 15,000 அதை நாங்கள் நார்மலாக கொடுக்குறது வந்துட்டு சூரியன் நான் பிரகாஷ் வந்து. ஸோ அதை வந்து நாங்கள் கொண்டு வந்து கொடுத்துட்டு வருவோம். அண்ணா வந்து கடைசியாக எப்போ போட்டாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் எப்போ ஒரு நாள் கடைசியாக ரிசீப்ட் வந்துருந்தால் பார்த்தேன். நான் நினைக்கிறேன் மேபி போன மாதம் காசு அவர் அனுப்பியிருப்பேன். இப்போ இந்த வீடியோ பார்த்தேன்னு சொன்னால் அவர் இந்த மாதம் காசு நாங்கள் கொடுத்ததுக்கான இதை வந்துட்டு அவர் அனுப்புவார். அந்த வகையில் ஓகே நாங்கள் வந்துட்டோம். படுக்கும் இப்போ கொடியை நிற்கிறாங்க. இங்கே தேனு அம்மா சொன்னார் என்னைக்கு தான் பார்க்குறேன் நட்டா கோதாரு என்ன பான வாரன் பார் அப்படி அது சைக்கிள் ஓடுதா? சைக்கிள் ஓட புரியுதுண்ணே. படுவா பாடிக்கல எடுவா அப்படியே காலத்துக்கு போட்ட சரி மேலால சைக்கிள் வந்து சொல்றேன். நான் நீ பேந்தி இதுக்குள்ள வேற இடைஞ்சல் எனக்கு எழுந்து நடக்கவே வக்கீல்லே 9 பொண்டாட்டி இருக்குதான் தெரியுமா? நீயும் போட போற சாமி காண முடிச்சு போடாது. ஐயோ அதில் உள்ளுக்கு போயிருந்தா தான் சரி, படுத்தா தான் சரி. ஜெவே ஜெவே படுற பாட்டா எத்தனை பேர் உனக்கு தேவை? நாங்கள் வந்து காணாது. இப்போ உங்களை கவிதாஸ் வேணும். இப்போ அவங்க தங்களோட வேலையே பார்க்க போவாங்கல்ல. நேற்று முந்தா சாடியா கோல் கொண்டு வந்த மேக்கில் உங்களோட நம்பர்லேருந்து உண்மை அடிச்சிங்களா? அதுதானே வேறு யாரு நம்பரோட குத்தனே நாங்கள் எடுக்க இல்லையே. நான் எடுக்க கேட்குற சுகம் கேட்கடா குழப்பாடா நிற்கும். அவங்க வேலையில் நிற்கிற படிக்கடா மரியா இல்லாம காய்க்கிறாவோ இல்லை இப்போ என்ன சொல்கிறோம் குழப்பாதப்பா அதில் எங்கெல்லாம் போடுறது. வேலையை போடுற பிள்ளைகளை நான் தேனி அவனை கேட்பேன். நேசனை 3 பேரும் சிவமாக இருக்கிறாங்களோ உண்டு. நேசன் சொல்லுவான்னு உண்டு. என்ன கொஞ்சம் அவன் இன்றைக்கு அவனுக்கு சின்ன வேலையே உண்டு. சும்மா ஒழிச்சு வச்சிருப்பீங்க. இல்லை ஏன் அவனை நாளைக்கு ஐயோ என்ன ஒழிச்சு யாரு? கவிதாஸ். இல்லை ஏன் அவன் இல்லை அவன் இல்லை வேற இல்லை இல்லை அவன் அங்கே இந்த வீட்டை மட்டக்களப்பா ராக்கள் வந்தது. அப்போ அவனை அவையோட கொஞ்சம் வெளியில் போயிட்டான். சோடா வந்த பிள்ளைக்கு சோடா அவன் அவர் ஏர்மான் தான் சொல்கிற சரிதான்.
அங்கே வந்தோன்னே சிறப்பினோம் ஒரு சோடா வண்டி தேட்டோன்னு. உள்ளே கொண்டு இருக்கு. யார் இது வேண்டியாது சோடா வேண்டாம். நாங்களே எல்லாம் பார்த்தா அவங்க சாப்பிடுறீங்களே எந்த உலகெல்லாம் அறியும் விட்டு வருது. உருளைக்கிழங்கு கறி புடலங்காயும் பருப்பும் போட்டு ஒரு கறி. என்ன என்ன அரிசி என்ன காய்ச்சல் நீ? நாங்களும் ஆட்டக்காரி. ஆட்டக்காரிக்கு அப்போ ஆடிக்கொண்டு இருப்பாளே பானைக்குள்ள. வேறு அரிசி காய்ச்சல் இல்லை. ஏன் ஆட்டக்காரி தான் ஒரு விருப்பம். எனக்கு ஆட்டக்காரியை கண்ணிலையும் காட்டக்கூடாது. ஆட்டக்காரின்னா பழக்க வழக்கம் சரியா இருக்குமே. ஏடா நீ ஆட்டக்காரி என்ன இந்த ஆட்டக்காரி அரிசி மூட்டை. நீங்கள் ஆட்டக்காரி அரிசியை சொல்கிறீங்களா என்ன? அப்போ நானும் வந்து தேனு வேண்டே தான் கண்டான் பிள்ளைக்கும் பரவாயில்ல விடாம. எங்க தேனி இதில் வளர்ந்துருந்தவர் நான் தான் சொன்னது. நீ அவனை நீத்திரே நீரு நீத்திர. அப்போ நான் சொன்னேன் கிருஷ்ணா கிருஷ்ணா அப்போ இவனை கேட்டேன். பிள்ளைய காணலாம் கேட்குந்தான் எங்கே அவனை ஒரு இது எங்கே காண கிடைக்குது இல்லை சுகத்தியா சொல்கிறான் இல்லை எல்லாம் முகம் எல்லாம் எல்லாம் இந்த சிவப்பு இதுகளை கொஞ்சம் பொருங்க சொல்கிறேன். என்ன என்னதுக்கு இந்த பெயிண்ட் அடிச்சா நீ? இது பெயிண்ட் நான் அடிக்கல. எங்களோட வீடு கட்டப்படுது. வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க ஊத்துப்பட்டு நேற்று கடைசி வரைக்கும் இல்லை. ஆப்பிரிக்காவை இங்கே போனவன் அங்கே போய் அங்கே அடிக்க இதே தனக்கும் அடிச்சு அருமந்த முகத்தை அங்கே மாற்றி. சரி அது முதல் இது இது வீட்டு பெயிண்ட் இங்கே வீட்டுக்கு அடிக்கிற பெயிண்ட் ஊத்துப்பட்ட இங்கே அது ஊத்துப்பட்டால் உடனே மண்ணெண்ணெய் என்ன உடனே போடுமோ? ஓ என்ன பெயிண்டா உடனே 2-3 நாள் செல்லும் போக. நேற்று தான் ஊத்துப்பட்டேன். நாளைக்கு போடும். நாளைக்கு போடும்டாப்பா. சும்மா அருமந்த முகத்தை பழுதாக்காதே. என் முகத்துக்கு பெயிண்ட் அடிச்சேன். அதான் அவள் தம்பியன் அண்ணமாமின்ற வெடிக்கின்ற பஞ்சாதி மேலே கூட்டிக்கிட்டு வரைக்க விடமெல்லாம் இந்த ப்ரௌன் கலர் ஜெர்மனியில் இருந்து வந்தேன். என்னென்ன விடமெல்லாம் இஞ்சால கருப்பு. அப்போ விடத்தில் மண்ணுற கலர். நாங்கள் பாடிக்கல இப்போ உனக்கு டை அடிப்பேன். கருப்பு டை அடிப்பேன். ஐயோ எங்களுக்கு வேண்டாம். இன்னைக்கு காடு பண்ணுது வீடு போவண்டுது வந்து டையே உள்ளது உள்ளபடியா. கல்யாண வீட்டுக்கு வர்றேன்டா இதோட வந்தா ஏற்காய் நீ எந்த பிள்ளைதான் டை அடிக்க வந்தா கதவுக்கு உள்ள எடுக்க மாட்டேன். வாசல்ல வச்சு அங்கே இவங்க 2 பேரும் நிற்பாங்க. நீ மாப்பிள்ளையா நிற்ப, அக்கினியும் கவிதாசி நிற்பின தோழனா கூட்டிக்கிட்டு போவாங்க. என்னடா நீங்க தோழன் கருப்பு டை அடிக்கும். சரியே சல்வார் தான் போடுவாரு. அப்படி கதை சல்வார் தான் போடுவோம். பஞ்சாபி போட வேணுமா? பஞ்சாபி போட்டானே. பஞ்சாபி போட்டு மேவி இழுத்து காட்டி ஒரு கொண்டே ஒன்று காட்டி டை அடிச்சு போட்டு ஒரு கண்ணாடியும் போட்டு இதில் ஒரு 4-5 தோடும் குத்தி விட்டு அந்த மாதிரி எப்படிங்கம்மா? எப்படி மாமா நீர் போய் எடுத்தாரு மஜாட்டா இது மாமா அவங்க வருஷம் வந்து மட்டும் கொடுக்கல. இந்த இது பண்ணிக்கின்றாரு ஜூஸ் மாம்பழம் ஜூஸ் ஓடிக்காரு போகும் போ. சரி மாம்பழ ஜூஸ் நான் காசா பண்ணியா வேண்டாம் வேண்டாம் மாமா வேண்டாதே வேண்டாதே மாமா வேண்டாதே போ. அங்க ஜாய்கள் இங்கே இங்கே எனக்கு கோபம் வந்து பார்த்துருக்கீங்களோ நீங்கள்? இல்லை வரா எனக்கு கோபம் எனக்கு எங்கே வர்றது? எனக்கு வராது. மாமா போட்டு வரும் கோயில ஒரு நாள் அடியாத்தே அடியே கல் அதுக்குள்ளடா கோப்பி ஜாவன் பெத்லாக்கெல்லாம் முன்ன போட்டு என்னமான் அது வைங்க நான் வைங்க எனக்கு இப்போ அதை வைங்க நான் டேஸ்ட் பண்ணேன். இப்போ கறியும் கிடாக்கு கறியால இதெல்லாம் மூடாம வச்சிருக்கீங்க. இல்லை இல்லை அவனுக்கு தின்ன சொல்லி விட்டது தேனுவுக்கு
என்ன உலகம்? என்னவோ கட்டாத்தூள் போட்டு தக்காளி பழம் ஜூஸ்கள் போட்டு இந்த மூடி விடும் மாமா. எங்க ஆனா உண்மையிலே இந்த வயசுல நீ சமைச்சு கொடுத்து எல்லாம் செய்யறானே நான் இந்த மனுஷனுக்கு ஒரு நன்றி கேட்ட ஆளு. நன்றி கேட்டேன். கோப்பி ஆடும் தம்பி நான் நன்றி நீ என்னமோ அதுதான் கேள்வி. அதானே விளையாட்டு தானே. ஆ அங்கே கோப்பி என்ன பேசுறாரு என்ன நீ சேர்ந்துட்டியோ பொம்மாடேன்னு கோப்பி எடுத்த நீ. கோப்பி என்ன கடன் கோப்பியோ கேட்டுங்க உங்க நானே இல்லை காசாரன்றேன். வேணாம் ஐயா நீ எனக்கு இவ்வளவு அள்ளி தரையாடா. நீ போய் சேட்டை போடும் மனம் போட அள்ளி தர போயிருந்தேன் ஐயா. ஐயோ நான் புது அவன்ட புது தேனுவிண்ட யாரு கூட சரியான யார் குத்தினா அரிசி ஆயினா சரிதானேப்பா. எல்லாத்துக்கும் ஆகுன்னு காட்டு அவளுக்கு கொடுக்கணும் அடி சரியா. ரெண்டு பேருக்கு சாரும் அவங்க 2 பேருக்கு ஏன் ரெண்டு என்ன உனக்கு அவனுக்கு மேங்கோ ஜூஸா மேங்கோ ஜூஸ் ஒரு பெருசு வேணா காணும் அந்த 350 ரூபா நோண்டு மேங்கோ மற்ற மிச்சர் பை மிச்ச பை வேணா நான் தின்ன மாட்டேன். சரிங்க. தின்னுவியா மிச்சர் இப்ப பருத்துல கடை கூட வந்துச்சு. கருத்துல விட வேணாம். பருத்திரோட பருத்துல எங்களுக்கு அது தேவைப்படுது. அவங்க இடம் தானே அது பேர். அப்ப தொட்டிலடி வர வேண்டியா அப்படியா? இல்லைண்ணே தொட்டி தடி வேட. தொட்டிலடி வர வேண்டியா பின்ன பருத்துல வர வேண்டாம். இங்கே எப்படி போகுதுண்ணே வாழ்க்கையில் அப்படி பரவாயில்ல என் ஐயாவானே எனக்கு அந்த காசு அதுதான் கவலை ஐயா. ஐயோ அப்போ நான் செத்தா கவலை இல்லை உனக்கு. ஏன் சாகிற கதை சொல்கிற வாழ்கிற வயசில் இல்லை அந்த நந்தாக்கா நான் அன்றைக்கு ஒரு ரைமிங்காக வருது இல்லை அப்போ அதுக்காடி சொல்லி பார்த்தேன். எல்லாம் உனக்கு சாதானே என்ன வேணும். ஐயோ நான் அப்படி இருந்தும் உங்கள் போய் பார்க்க வர வேண்டாமன்ட்டா. யாரு என்ன ராஜி ஆஸ்பத்திரிக்கு வராத மழைக்க விழுந்து போவேன் உன்னை பார்க்க ஆக்கள் இல்லை. அப்போ நான் சொன்னேன் நண்டாக்கா ஒருக்கா வந்துட்டு பார்த்துட்டு நான் சாகுறேனோ நீங்கள் சாகுறீங்களோ தெரியாது போவோம்ண்ணா மனசு விட மாட்டேன்னு. அப்படி இருந்து மலைவாட்டிக்கு போனால் ஆட்டோ பிடிச்சி அங்கே போய் இருந்து கதைச்ச நல்ல வடிவாக கதைச்சவா. அப்போ 60 வயசு எத்தனை வயசு 62 62 எனக்கு 72 அவக்கு 62. அப்போ சரி போ ராஜி போச்சாம பாவம் மாமன் சாமம் நான் சொன்னேன் ஆட்டோ சுவிட்சா அங்கேயோ கொண்டு போட்டான் வரட்டும் வந்துட்டு அடுத்த நாள் பொண்ணனை பிரிக்கன் எடுக்கிறார் மாமாவை வர சொல்லி என்ன இது வேண்டாம் பேப்பர் எடுக்க வர சொல்லி எங்களுக்கு நடுகள் என்ன நேசன் எடுக்கும் எடுத்தால் நான் முதல் கேட்குறது கிருஷ்ணா 3 பேரும் என்ன மட்டக்களப்பு போட்டாங்க திருவோணமலை போட்டாங்க அண்டு நான் அப்போ காட்டு மலைக்கு எங்கேடா போனாங்கன்னு அவங்க திருவோணமலையில் நிற்கிறாங்க. இப்போ அவன் எடுக்க இல்லை நேற்றையிலேருந்து எடுக்க இல்லை. அவன் என்ன நம்பர் தெரியுமே நேசன்னைக்கு தெரியுமே மெழுகுதிரி போனங்கேன்னு அங்கே ஊன் மாமா வச்சது அடியோக்கா போன அங்கே வாமன் வச்சான் கோழி டாடி இங்கே எங்கேயோ கிடக்குது சத்தம் இருக்குது. எங்கடா சத்தங்க அப்பா இரண் ரெண்டு செய்தி பெறப்பட்டுள்ளதாம். தவறிய அழைப்பு 16ஆம் வந்துடாது. நேசன் இந்த நம்பர்டாக்கு நேசன் இல்லோ ஓ என்னென்னு சொல்லி வச்சுக்கிறேன் എന്നിട്ട് എത്തിനുണ്ട് മാമ താനെ അടിച്ച് കഥയ്ക്കേ മാമൻ അജായില്ലേ யாராவது சைக்கிள் அப்படின்னு போ ஜூம் பண்ணுது அப்படி
நேசன் நம்பர் வீடியோ எல்லாம் எடுக்கிறோம் ஐயா இல்லையா ஐயா இல்லை எல்லாம் வேலை இல்லையா போ வேலை இப்போ நான் சொல்லுவோம் போய் இடம் நேசனுக்கு போகிறோம் வர தள்ளி சரி அதில் 2 வாங்கிட்டு வர ஐயோ இந்த குழந்தை உங்களோட அது சரியப்பா அதுக்கு ஏனப்பா அப்படி ஐயோ ஒரு கதை இந்த பிள்ளை வரும் நெடுக வருது அதை நீங்கள் விளக்கம் இல்லை அவனோடு இப்போ சமாளிக்கணும் அப்போ நான் சொன்ன பெரிய ஒருத்தர் ஒன்று நான் காணுமெண்டு ஒன்று நீங்கள் ரெண்டு குடிக்கணும் எல்லாம் பண்ணிடு இருங்க 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 பிரச்சனை இல்லை. அவன்ட்டு இவன் குடிக்க ஏன் இவன்கிட்ட கூட ஒன்றை ஒன்றை கிருஷ்ணா கொடுக்கதான் ஏன் நேசன் நம்பர் என்ன சொல்லி வச்சுக்கிறீர்கள் முதல்ல இருக்க பாரு அவனைதான் நீ ஓடி தான் இதில் கிடக்கல இல்லை ஜாமான் இல்லையே என்னென்னு சொல்லி வச்சுக்கிறீர்கள் ம் நேசன்ட நம்பர் தேவா கிரி குஞ்சு 340 இந்த பாக்ஸு போயிட்டு அதுக்கு 2 போட்டு தான் என்னதுக்கு என்னது யார் தேனிவோம் இல்லை என்ன நேசனோ எனக்கு இதில் பார்க்க தெரியா இதில் கிடக்கிற பேரெல்லாம் நான் வாசிக்கிறேன் பாருங்கோ சரியோ செல்ராயா ம் கடையா ம் டாஷா கனர் தேவா லோகம் குஞ்சு கார்த்தி சுகுணா கிரி செல்ராயா டெண்டு அவ்வளோ தான் கிடைச்சான் என்ன அவனை பா ஜெல்லராசன் எடுத்து போடாதே அப்புறம் கொஞ்சம் ஆட்டோ ஹாஸ்பிட்டல் கார்த்தி கலமகள் கனகர் சாந்தி கரண் கார்த்தி கருணா கவிதா ஸ்லோகம் நிர்மி நித்யா ராசா ரூபன் ருபேஷ் செல்ராயா சுகுணா தேனு துர்கா துஷா வசந்தி அருள் கடை கனகர் கரண் கவிதாஸ் கார்த்தி திருப்பி தமிழில் வருது கிருஷ்ணா கொடுங்க நேசன் எங்க நேசன் கிடையாது சாங்க கிடையாது இங்கே அடித்து கேளுங்கோ உங்களுக்கு கிருஷ்ணா கிழங்கு நிற்கிறான்னு கேளுங்க சும்மா அறிய தெரிய நீங்கள் இதில் ஐயோ அவன் என்னாலும் கதைச்சாலும் பாபா இங்கே கேளுங்கோ எங்கேன்னு கேளுங்க மற்ற என்ன இப்போ வீடியோ ஒன்று செய்கிறேன்னு கேளுங்கோ செய்கிறேன்டா அவன் இப்போ மெழுகு தெரிகிறது பேயான்னு இங்கே நீங்கள் கேளுங்கோ என்னண்டா மெழுகு செய்யட்டுமா நீங்கள் கேளுங்க வீடியோ ஒன்று செய்கிறேன்னு கேளுங்கோ செய்கிறேன்டா இங்கே பாவன்டா வெம்பலாறு வீடியோ ஒன்று எடுப்போன்னு சொல்லுவோம் ஐயோ சரி சேர்த்துங்களா பாவம் என்னாலும் பிள்ளை என்னாலும் கதைச்சாலும் டக்கண்டு நீ பாட்டி பாடும் பேசி கிருஷ்ணாக்கு அவங்களுக்கு நீங்கள் என்ன மோன் சொல்கிறது நான் செய்வேன் அதுதான் அவ்வளோதான் நான் அடுத்த அப்புறம் ஹலோ என்னப்போ செய்கிற முழுதுரி ஊத்துறியோ எங்களை இந்த மகனை கண்டியே இல்லை கேட்டனியோ மகனை கேட்டனியோ எங்கே நிற்கிறா இதே மாதிரி சிவங்கள் கேட்டனியோ ஓ தம்பி நிற்கிறான் அப்போ அவன் நின்றாக்கான் வீடியோலாம் எடுக்கிறோம் ஐயா இல்லையா ஐயா இல்லை எல்லாம் வேலை இல்லையா போ வேலை இப்போ நான் சொல்லுவேன் போய் ஏன் நான் போய் சொல்லுவேன் உனக்கு சொல்ல தேவையில்லையே அண்ணன் வந்தாலும் சொல்லுவேனே முழுது குடிச்சு முடிஞ்சதோ அப்போ வீடியோ எடுக்கணும்னா வாங்க நீங்கள் சும்மா வந்து வாவன் இல்லைடா வாவேண்டா வீடியோ எடுப்போம் அப்போ ஓ அண்ணன் கொடுக்கட்டான் தான் அப்போ என்ன மலேரியா எவ்வளோ போகுது உண்டு மலேரியா உண்டு எவ்வளோ போகுது 7 ரூபா போகுது எனக்கு எவ்வளோ ஆகும்
எப்படி எரியுமோ மிளகு சும்மா எரியுமா இல்லை கொளுத்தினா தான் எரியுமோ சும்மா எரியுமா இல்லை கொளுத்தினா தான் எரியுமோ இப்போ இந்த இதை முடிச்சோண்டு வார் முடிச்சோண்டு வாரலாம் வார் ஹலோ 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 எப்படிங்க வேண்டும் ஹலோ ஹலோ இன்னும் ஒன்றும் இல்லை ஹலோ ஹலோ கவரேஜ் பிரச்சனை இங்கே ஹலோ ஹலோ நான் கேட்குறவங்களாங்க உங்களுக்கு ஹலோ ஹலோ நான் கேட்குறவங்களாங்க அனேசனா நீங்கள் கேட்குற விளங்கு இல்லை என்ன என்ன விளங்கு இல்லை ஃபோன் பேஜ் ஹலோ 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 ஐயோ இந்த இப்போ திருப்பி அடிக்க போகிறாப்பா அடிக்க போகுது திருப்பி பேரா இந்த பார்த்திய இருந்த சங்க ஊதிக்கு எடுத்தாலும் பண்டாரம் ஆள் அடிக்குது திருப்பி இங்கே நீங்கள் ஆன்சர் சொல்லுங்க அடே அவன் நேற்று வந்த முட்டம் கதைச்சு இப்போ இன்றைக்கு அவன் விரையில என்னண்டா போய் சொல்லுறப்பா நீங்கள் சொல்லுங்க அவன் நீங்கள் சொல்லுங்க அவன் இன்றைக்கு விரையில நேற்று வந்த முட்டம் கதைச்சவன் இல்லை நீங்கள் இருங்க நீங்கள் இருங்க நீங்கள் இங்கே இவாவரி ஹரிச்சந்திரன் போட்டு அறிவிச்சாட்டி இங்கே இவாவரி ஹரிச்சந்திரன் போட்டு அறிவிச்சாட்டி சொல்கிறா கதையானே ஹலோ என்னடா நீ பாடி போயிட்ட அவன் நீ பாடிட்டான் இங்கே நான் சொல்ல வச்சுங்க சொல்லுங்க அவன் நேற்று தான் உன்னோட கதை இன்றைக்கு இந்த மாதிரியே நான் சொல்லுங்க ஹலோ என்னடா வடிவாச்சு விளக்கமா சொல்லடா என்ன செய்கிறா இப்போ என்ன செய்கிறா சந்தையில் நிற்கிற வீட்டிலையா என்ன செய்கிற எப்பா அண்ணா இங்கே வந்தவனோ உனக்கு என்ன தெரியும் அவன் வர இல்லை இங்கே வர இல்லையடா வந்தா இல்லை நான் சொல்கிறது ஆ ஆ ஆ சரி வந்தால் நான் சொல்கிறேன் வர சொல்லியா எங்கேடா நிற்கிறான் என்னடா நீ இப்போ மெழுகு திரிக்க வடிவா ஊற்று அவன் இங்கே இல்லை அப்போ அங்கால நின்று கதைச்சிருக்கிறான் நான் இங்கே நந்தாக்கா விட்ட வந்தேன் நான் ஆ சரி சரி வந்தா சொல்கிறேன் என்னடா என்னடா ஆ எங்கே உண்ட வீட்டை வர சொல்கிறதோ உண்ட வீட்டை வர சொல்கிறதோ வந்தால் ஆ ஆ சரி ஏன் என்ன சரி சரி அவன் வந்தா சொல்கிறான் என்னடா நீ மளிகை தெரியா ஊற்று அவன் வந்தா சொல்கிறான் ஆ ஆ விசேடா அந்த கதை கேட்கவே சீவன் போகுது
ஐயோ கடவுளே. அப்போ இப்போ சமைச்செல்லாம் சாப்பிட்டியா? உடம்பு அப்படி இருக்கு? பிரச்சனை இல்லை, பரவாயில்ல. சும்மா இருக்கிறீர்கள். ஆள் என்ன குடிப்பாடுகள்? ஓ ஆ இப்போ போகிறே இல்லை, குடிக்கிற போகிறே இல்லைன்னு சொல்கிறேன். அது என்ன தான் என்ன சந்தேகப்படு. நான் தனக்கு என்ன குடிசை வண்டி போட்டுட்டேன், நான் குடிக்காம. சரி இப்போ குடிக்கிற மாதிரி இல்லை, குடிக்க போகிறே இல்லை. அதுக்கு குளிசை வண்டி போட்டேன். குளிசை நான் வண்டி போட்டேன். நான் முந்தி குடிக்க சொல்கிறேன், குளிசை வண்டி போடுவேன். அப்போ அந்த குளிசை வண்டி போடுறேன்னு சொல்கிற அளவுக்கு என்ன பாரு அளவுக்கு குடிஞ்சாவும் வருது தானேடாப்பா. வண்டி இந்த என்னில் சந்தேகப்படுறேன். அப்போ இவன் தமிழன்ற மோன் சொல்லுவான், சித்தி நான் அப்படி என்ன குளிசை வண்டி தரேன்னு நெடுகளும் குடிக்காண்டு. அப்போ இது இப்போ கொஞ்ச நாளாக குடிக்க போகிறதில்ல. இன்னும் இந்த நாளும் 4 நாள் சொல்லிச்சுது. எனக்கு உன்னில் சந்தேகமாக கிடையாது. அப்போ நான் சொன்னேன், நீ நண்டு குடிக்க விருப்பம் இல்லாமல் மனம் இல்லாமல் கிடக்கு. அதில் சந்தேக பிறகு என்னடா பாடகு கோதாரி ஏன் சுப்பராமனம் இல்லையோ? முந்தின நாள் பூச்சி என்ன படிச்சு கூட என்ன வலி வலி உடுக்குது. இது இன்னும் 2:30 மணி. எனக்கு லைட்டை போட்டு பார்த்தோம், இங்கேயும் காணல. பார்த்தா கால் வீங்கி கொண்டு வந்து வாங்கினாங்க. பேருந்து புளியையும் உப்பையும் பாட்டி போட்டு வச்சு புளி வச்சு தடையை பிடிப்பி இருந்தால் இருக்கும், பயப்படாது. அடுத்த காணா பார்த்தா நம்ம பத்தி கொண்டு வந்து இந்த இடுப்பை ஒன்று இல்லாமல் இப்போ இன்னும் இந்த காயமாக இல்லை. என்ன அவன் கடிச்சண்டையா? எறும்போல என்ன காலாக கடிக்கணும். திருநீலகண்டன் கடித்தால் அமாவாசையில் பருவத்தினா நடங்கும். திருநீலகண்டன் கடிச்சா? அப்போ உங்களுக்கு கடிச்ச அது லேசில் கடிக்க மாட்டேது ஆம்பளைகளுக்கு. அப்போ பொம்பளைகளுக்கு கடிக்கும். பொம்பளைகள் அதை அடித்து சாக்கலடா. ஆம்பளையை காப்பாற்றினது அந்த திருநீலகண்டன். பிரிக்கணும் பெண்டிலும் இருந்தவ. அது என்னென்னா அவள் வேறு ஆக்களோட தொடர்பு சரியோ. அப்போ அதுக்கு அவன் பெண்டில் அப்போ இவள் நஞ்சு சாப்பாத்த பிரியன் வர போட்டு கொடுத்தவள் சரியோ. அந்த திருநீலகண்டன் மேலே எங்கேயோ இருந்துவன் சாப்பிட்டா சாவான். அதுக்குள்ள சோத்துக்கு விழுந்தவனே அவன் கவிட்டு கொட்டி போட்டான். ஏன் கடவுள் செய்த கவிட்டு கொட்டின அப்புறம் நான் இதுண்டா அப்புறம் செட்டான். அதுக்கு பிறகு ஆம்பளையன்ற மட்டத்தவளை அடிக்கவே மாட்டாங்க. என்ன மட்டத்தவள் தான் பெருசாக வந்து திருநீலகண்டனா வரல. அப்போ பாருங்க, மட்டத்தவளுக்கு இப்படி ஒரு கதை இருக்குன்னு கண்டே தான் அறியும். உண்மையாக நடந்த சம்பவம். போகிறேன் வாரன். இப்போ பிரியனும் பெண்டிலும் இருக்கிறேன். மேரு பிரியன் தான் தொடர்பு, பெண்டில் தொடர்பு. அப்போ அது பிடிவிடக்கூடாது, இவரை போட்டுவிடுவோம். இவனை போட்டு விட்டால் அவரோட வாழலாம். அப்படிப்பட்ட அது சரியா கட்டிக்க பிரிக்கணும். அப்போ நேசத்தா அப்புறம் இவரை சாக்கொண்டிருப்பானே அவன் தெரியாது. அங்காளியா நாங்களே விடுறானே நேசத்தான் தான் அடிச்சான் பிறடியை பற்றி அவள் ஆள் முடிஞ்சோன். சும்மா என்னென்ன போய் கதை. இது உண்மையாக நடந்த சம்பவமா? சரி பார்த்தி விளையாட்டேன்னு அதான்டே சொல்லிட்டு நம்ம உண்மையா வெங்கட வீட்டோட மட்டத்தில் வந்து அம்மா சொல்லுவா, டே ஆம்பளை அடிக்கக்கூடாது. பார்த்திக்க உண்மையா சொல்கிற அடிக்கக்கூடாது ஆம்பளை. அப்போ பார்க்க போனால் அந்த காலமே இந்த கள்ள தொடர்புகள் இருந்துருக்கு. ஐயோ என்ன பார்த்தியா விளையாட்டு என்ன ஆளும் அப்படி கொடுத்த ஒரு ஆள் தானே. ஆளும் அப்படியா ஒரு ஆள் தானே. ஓ நான் போய் சொல்ல மாட்டேன். எந்த விதியனண்டா தூக்கி தோல்ல வைக்கிறேன். உண்டு இல்லை. இப்போ ஆளுக்கு நீங்கள் விஷம் வச்சிருந்தா வந்த திருநீலகண்டன் திருப்பி ஓடி இருக்கும். ஐயோ கடவுளே. சரியா அப்போ என்ன வேறு கதை? நான் இப்போ விளக்குறேன். இப்போ தண்ணி குடிக்கண்டா காலையில்ண்ணா. இப்போ அவர் அங்கே வரட்டுமா? யாரு? நேசன். அவர் இருந்தோண்டு வேலை சொல்லுவார் போயிடுமே. மெழுகு தெரியும் வேலை, வீடியோ வேலை. 12 மணி சென்றாலும் அதில் படுத்திருந்து என்ன பனிக்கு மழைக்கு என்ன சாப்பாடு என்று கிடந்த இடையில கேட்பேன். எங்கட தேன் வச்சிருந்து பார்த்துருக்கிட்டே. அப்போ சொன்னான்,
என்ன பெரியண்டி நேசனை பார்க்க போயிருக்கணும் ஆஞ்சல் என்ன காட்டுவா அப்போ தான் கிடந்த வடிக்க கேட்குறார் தனிக்கு மழை வெயிலுக்கு என்ன சாப்பாடு ஒன்றுக நான் சொன்னதை நிப்பாட்டி போட்டு அவன் நின்றுட்டா என்ன கதை கேட்டு ஆள் என்ன உண்டா நல்லா மழை பெஞ்சோண்டு இருந்தா லைவாக போட்டுட்டு இருந்து காய்ச்சொன்று இருப்பார் சண்டை வாட்டில் சொல்லுங்கன்றிருப்பார் தனியாக இருந்து எல்லாரும் முஸ்பாத்தி என்ன கொடிகாமம் விசார கொடிகாமம் சாவத்தேரி மற்றது பல எல்லாம் என்ன ஆட்டோவிலேயே போடுறான் பஸ்ஸில் போய் ஒவ்வொரு இடத்துல இறங்கி நேசன் உலகமணியோ நேசமணி உலக ரெண்டு போய் அஞ்சாமா காசு நேசமணி உலகத்துக்கோ அவர் தண்டை இல்லை அவர் இப்போ எங்களை மாதிரி இப்போ உதவி ஒன்றும் செய்கிறதில்ல தானே எங்கள் அவர் தண்டை இதுக்கு தான் திரிகிறார் தானே அப்போ அதை அந்த இடங்களை காட்டி ஒரு வருமானம் இல்லாமல் பஸ்ஸில் ஏறி அங்கே போய் இங்கே போய் பழக்கி போய் கொடியாமம் போய் அண்ணே நீ இப்படி கயக்கிறதா இருந்தாலும் பார்த்து வேண்டாம் அவனோட கயக்காம இல்லை விட்டு போன என்ன ஐயோ கடவுளே என்ன நீங்கள் என்னது அங்கே வந்துட்டு உடனே ஓடுறாக்கோ அங்க வந்தா ஒரு நாள் நிக்கணும் வந்துட்டு உடனே ஓடுறாக்கோ நீங்கள் அங்கே வீடு வீட்டை வீட்டை திறந்தோட வந்துட்டேன் தானே இன்றைக்கு என்ன பாருங்க வாரன் என்ன என்னென்ன வெள்ளிக்கிழமை ஓ இன்றைய வெள்ளிக்கிழமை ஏன் வெள்ளிக்கிழமை வேண்டக்கூடாது இல்லை ஐயாட்ட கொடுக்கக்கூடாது ஆயிட்டு கடைக்காரன் கடைக்காரன்ட்டே என் கடன் இப்போ நிற்கிது கடன் நான் பண்ணுறதா இந்த காசுகளே எல்லாம் பேச மக்கள் அனுரா வந்துட்டு போய் இவ்விடமெல்லாம் பொங்கி போட்டு காசு நிப்பாட்டிக்கு வேணும் வர இல்லை என்ன காசு இந்த 7500 ரூபா எங்களுக்கு அது வேற இல்லை உங்களுக்கு இன்னும் சரி எல்லாம் பேரும் இப்போ இது கிடக்கு தானே சமாளிக்கணும் வேற என்ன வேறாட்டி பார்ப்பே தானே வேறட்டே போட்டு எது ஒரு கதையோடு சொல்லுங்க பெம்பலா சிரிச்சு கொண்டு என்ன என்ன இப்போ அவனே பொய்ய சொன்னாண்டுக்கு பேச போகிறான் அதுதானோ சாவுக்கு சாவுக்கு நேசன் பேச போகிறான் மாமா எடுத்தா என்னட்ட தராதே அவன் சொல்லுவான் அனுப்ப சொல்லி சொன்னவன் அவன் அனுப்ப சொல்லி சொன்னால் நாங்கள் போகணுமே அப்படி இருக்கு அப்படி இருக்கு இனி அவன் நீங்கள் அந்த இடத்தாலே போவேன் பண்ண தெரியும் சும்மா போ எங்க நேசன் நாட்டு பிரச்சனை இல்லை போயிட்டு போகலாம் என்னடா இரவு கொழும்பு போகிறேன் அப்போ இப்போ இருக்க வீட்டை போனால் தான் பயப்படுறேன் நீ சந்தோஷமாக போட்டு வா நானா கவிதாசு தான் பாவம் ஏன் அப்போ நாங்கள் பாவம் இல்லை நீ பாவம் தானே நான் நெடுகாலம் நேற்று ஒரு 20 வட்டி மாபுல் தூக்கினதப்பா இந்த உடம்பு நோகிறோன்னு என்ன ஒரு 20 வட்டி மாபுல் தூக்கினாங்க வீட்டை இந்த உடம்பு நோகிறோம் நோவு பேரன் முட்டையில் அடிச்சு குடி முட்டை அடிச்சு குடிச்சா சரியே நோவுக்கு நல்ல பச்சை முட்டை கன்னி முட்டை பச்சை முட்டைக்கு நான் அங்கே ஒரு கடையில் வெள்ளை முட்டை இல்லைடாக்கு அது இந்த முட்டை மாண்டி அடிச்சா அப்போ ஊர் முட்டை ஊர் முட்டை சரியோ அப்போ புரோயிலர் கோழியெல்லாம் இங்கே வெளிநாட்டில் வளர்க்குறாங்க அதுவும் ஊரில் வளர்க்குறாங்க எங்க புரோயிலர் கோழி அது இந்த முட்டை சரியில்லை எங்கட இப்படி நடந்து தெரிஞ்சு சாப்பிடுது அந்த கோழி முட்டை தான் நல்லது அப்போ புரோயிலர் கோழி என்ன பறந்து தெரிஞ்சு சாப்பிடுது அடா இது கூட்டுக்க வச்சு மருந்து போட்டு தான் இந்த ரத்தி கோழி முட்டை கோழி இது கன்னி கோழி முட்டையை வேண்டிக்கு அடித்து குடித்தார் அந்த மாதிரி அந்த சின்ன கோழி வந்து வேண்டி எலும்பில் அந்த சூப்பு வச்சு குடிக்கிறான் அது ஃபுல்லாக தாச்சியல் பெண்ணை பாவட்டை வச்சு குளிக்க ஏன் மாமா சின்ன தம்பிக்கு என்ன வேண்டி கொடுக்குற சின்னாம்பிக்கு அந்த சூப்பு அது என்ன கோழி சூப்பு தானே அதுதான் சுற்றி அவச்சி கொண்டு பிடிக்க நேற்று விடிய கொண்டு போனவன் அண்ணே சரியா காசு எண்ணி பார்த்த நீ அண்ணே இல்லை நீ தந்தால் நான் என்ன மாட்டேன் கடைசி வரைக்கும் என்ன மாட்டேன் எந்த பிள்ளை போய் சொல்ல மாட்டேன் ஆரோடும் பாதாட தயார் எந்த சைக்கிள் எந்த சைக்கிளுக்கு எந்த சைக்கிளுக்கு
லேடி சைக்கிள் ஓ பிரேக் உதாட்டி அப்போ போட்டேன் நான். ஆ இதாட்டு இது வேலை சண்டை இப்போ எங்கே எடுத்து நான் ஆகும் ஓடுறது பயன் உங்க ஆவிட எடுத்து நான் இது தம்பின்ற ஆள் இப்போ குடி லைனை விட்டு அப்புறம் சைக்கிள் லைனுக்குள்ள வருது வாங்கப்பா கொஞ்சம் காசுங்க எதை வச்சுருங்க கவனம் அதான் சீதேவி நீரம் பேர் குடி தண்ணி குடிச்சிடி இங்கே பாரு ம் இங்கே டயர்டாக்கு லூஸ் ஆகிட்டு ஆடிக்கொண்டு இருக்கான் தூசாகப்பட்டு ஏமாற்றி போடாத யாரு நெஞ்சில் எழுதி வச்சுக்கிறவள அது தாயனே சரி அதுவும் ஒரு பட்டு தானே அதானே படிக்கணே தாயே அப்போ சைக்கிளில் என்ன சிக்கல் சைக்கிளுக்கு பாப்போம் அது என்ன பக்கல் பார்க்கணும் போல ஓ ஒரு பக்கம் விழுந்து ஓட ஓட நான் இருந்து ஓட ஓட அப்படியே போகும் இது பிள்ளைய இல்லை சில்லு இப்படி இப்படி ஆடுது அதுதானே போகும் பக்கல் தான் செய்யணும் கலட்டி பக்கல் பார்க்கணும் குதிரை மேலே அது முன்னும் புதுக்கணும் இன்னும் இது ரிம் ஒன்றும் மாற்றுது இல்லை ரிம் ஒன்றும் மாற்றுது இல்லை காட்டு போய் பக்கில் எடுக்கும் பக்கல் எடுக்கணும் இது பண்ணி போனேன் இது உடஞ்சி பிரேக் பிடிக்காது 850 ரூபாய்க்கு நான் பண்ணி போட்டு ஓ இப்போ இது பக்கல் பார்க்குற எவ்வளோ வேணும் ஐயே கரெக்டு தான் செய்வான் அதான் இப்போ எவ்வளோ வேணும் 1000 உண்டானு கேட்பான் அப்போ கொட்டை செய்யுங்கண்ணா அப்போ நானே தான் செய்யலாம் அதான் நான் நாளைக்கு நீங்கள் செய்கிறக்கு நாளைக்கு நான் வேற ஒன்றும் இல்லை காசு இருக்கு இன்னும் நாளைக்கு சரி அடுத்த சைக்கிள் நீங்க சரியா ஐயோ நான் உடனே செய்வேன் மக்களை பார்த்து விட இதுதான் செய்யுது யார்கிட்ட பாரு அவ பார்த்தேன் படையப்பா நீலாம் பொரியுதா என்ன லுக்கு ஆ பரட்டேன் போட்டு ஆ ஆ சந்தீபம் பிறகு நீங்கள் குழம்பு போடுறவங்க கணக்கெடு ம் என்ன அப்போ போகல பிஸ்னஸ் போதானே போகணும் ஓ இப்போ கல்யாணம் 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 இந்த வருஷம் தான் இந்த வருஷம் கண்டிப்பாக இந்த வருஷம் முடிஞ்சது 26 தொடங்கிட்டுது இந்த தை 30 இந்த தை 30 தை 30 மாசி 30 பங்குனி 30 சித்திரை 30 மாசி 27 28 ஆக்கும் இந்த முறை 27 28 சரி மாறி வந்துட்டுதான் மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாதி இப்போ சிகாத்தியம் மாறுங்க 27ஆம் ஆண்டு கொண்டு போ என்னது நாங்கள் செத்த அப்புறம் நீ கல்யாணத்தை செய் அதுக்கு நான் இன்னும் செத்துருவேன் இப்போ அந்த காலத்தில் நீங்கள் எவ்வளோ இருப்பியது இன்னும் என்ன இவங்களும் முன்ன பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க இவங்க இல்லை இவங்க என்னத்தான் பார்த்துருந்தேன் நான் கட்டினாலும் எடுத்துன்னு ஓடிவாங்க டக்கண்டு கொண்டு போயிடுவாங்க அவன் கையில இருக்கு நான் தான் இப்போ பிடிச்சிருக்கேன் கையில இருக்கு அவன் அவனை தானே பார்த்தீங்க நான் ஜெயிலுக்கு போனோன்னா கொண்டு ஓடிட்டான் அப்புறம் சொல்கிறேன் நேரண்டு அதே மாதிரி இவங்க நான் காட்டினானே சரி கொண்டு ஓடிட்டான் கொண்டு போயிடும் ஓ அண்ணன் எங்கிட்ட கூட அன்னை கட்டி போகணும் இடமெல்லாம் பார்த்தாச்சு பாசமானவங்க அதுதான் பாசத்தாலாம் இருக்கிறான் உலகத்துக்கு அது ஒரு நாளும் மறக்கக்கூடாது தவறத்தோட கூட அப்படியான பண்புள்ள பிள்ளைய பா கொஞ்சம் ஒரு ஃபோட்டோ எடுப்போம் 2 கிளம்பி வா சரி அப்போ சந்தோஷம் எங்களுக்கு வந்து அலுவல் முடிஞ்சது பார்த்தாச்சு ஸ்ரீதேவியரை நல்லா பாயில் மூதேவியன் வந்துட்டு அந்த ரைமிங் வேற ஒன்று உலகம் பிறந்தது எதற்காக ஊடும் நதி கவிதாஸ் வருவான்